ஹல்லேலூயா. அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். யோவான் 3:16. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 3:16. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் ஒரே பொருள்ல சேர்ந்து வாசிங்க. இவ்வளவாய் எப்ப அன்பு கொண்டார்? அவரை தந்தருளி. எப்ப தந்தருளினார்? அதெல்லாம் நம்ம என்ன கொண்டாடுறோம்? கிறிஸ்துமஸ்னு கொண்டாடுறோம். ஆக இந்த வசனத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் இருக்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனா இந்த வசனத்துக்குள்ளதான் என்ன இருக்குது? கிறிஸ்துமஸ் இருக்குது. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப கிறிஸ்துமஸ்னா தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டார். இயேசுவை கண்டவன் பிதாவுடைய அன்பை காண்கிறார். பிதா நம்ம எல்லாம் நேசித்தபடினால இயேசு என்ன செய்றார்? பூமிக்கு அனுப்பி அவரை தந்ததுனால அவர் தன்னுடைய அன்பை நம்ம என்ன செய்யறாரா? விளங்க பண்ணி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஆக இந்த நாள் அன்பின் ஆராதனை. எப்படி அன்பின் ஆராதனை என்று சொல்லி லூக்கா 1:19 20 வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நாம் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறவன் காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். எதை சொல்றதுக்கு அனுப்பி இருக்கிறாரு? நல்ல செய்தியை சொல்ல அனுப்பி இருக்கிறார். இதனால என்ன செய்யணும்? சொல்லிட்டு போகணும்ல. எதுக்கு அனுப்பப்பட்டாரு? நற்செய்தியை சொல்ல தானே அனுப்பப்பட்டாரு. ஆனா அடுத்த வசனத்துல வாசிங்க. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் சொல்லிட்டு போகணுமா இல்லையா? என்ன பண்றது? ஊமையாக்கிட்டு போற. இப்ப மேல கவனிங்க. இத தேவன் சொல்லி செஞ்சாரா? தேவன் சொல்லாம செஞ்சாரா? தேவ தூதர்கள் எதையும் தேவனிடத்தில் அனுமதி பெறாமல் செய்ய மாட்டார்கள். நல்லா கவனிச்சிங்க. தேவனுடைய தூதர்கள் அப்படியே செய்கைகளாக இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஆக தேவனிடத்துல அனுமதி பெறாம அவர் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா யாரையும் ஊமை ஆகியிருக்கணும்? மரியாதையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே என்ன செய்வாங்க? செய்வாங்க. இங்கு ஊமையாக மாற்றுவதற்கு காரணம் என்ன என்ற காரியத்தை நீங்க நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதுல முதல் பகுதி வாசிக்க 20வது வசனத்தில் முதல் பகுதி. தகுந்த காலத்திலே நிறைவேற அல்லாவிட்டால் தகுந்த காலத்திலே நிறைவேறியே ஆக வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம். இதுல காலதாமதம் என்ன செய்ய முடியாது? பண்ணவே முடியாது. வாய்ப்பே இல்லை. நீ வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்து வரும் தம்முடைய குமாரனை எப்ப அனுப்புறாரு? காலம் நிறைவேறின உடனே. காலத்தாமதமே இங்க என்ன செய்ய முடியாது? பண்ணவே முடியாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. சின்ன பசங்க கொஞ்சம் டைம் வச்சுட்டு என்ன மட்டும் பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இல்லை. வாக்கு தத்தத்தை குறித்து அவர் என்ன இல்லை? தாமதமா இல்லை. ஏன்னா அங்க தாமதிச்சா காலம் நிறைவேறின உடனே இயேசு என்ன செஞ்சிருக்க முடியாது? வந்திருக்க முடியாது. ஆகினாலே வாக்கு தத்தத்தின் காரியத்துல தேவன் கால தாமதமாயிடாம எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டாரு. ஆனா எதுக்காக இப்ப கால தாமதம் பண்றாரு? எதுக்காக இப்ப நீடிய பொறுமையா இருக்கிறார்? வாசிங்க. ஒருவரும்
கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் எப்படி இருக்கிறார்? நீடிய பொறுமையாய் காலதாமதமாய் கர்த்தர் தம்முடைய வருகைக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? வாசற்படியில காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் காலதாமதம் ஆகக்கூடாது? யோவான் வந்தால்தான் இயேசு வர முடியுமா? ஆம், யோவான் வந்தால்தான் இயேசு வர முடியும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் அவன் யோவான். அந்த யோவான் வந்து அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணாதான் யார் வர முடியும்? இயேசு வர முடியும். அப்படிப்பட்டதான ஒரு சூழலில் யோவானுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது ஆரம்பமே நம்மால் என்ன செய்யறார்? தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய இந்த காரியத்தை அவன் என்ன செய்யல? விசுவாசிக்கல. விசுவாசிக்காதபடினாலே அப்ப நம்ம உள்ளத்துல என்ன இருக்கு? ஆப்போசிட் என்ன விசுவாசத்துக்கு? அவிசுவாசம். உள்ள என்ன இருக்கு? சந்தேகம் இருக்கு. இப்ப சந்தேகம் இருக்கிற இருதயத்துக்குள்ள தேவன் தந்த இந்த வாக்கு தத்த வசனங்களும் எங்க போயிடுது? உள்ள போயிடுது. தேவனுடைய வாக்கு தத்தமும் சந்தேகமும் சேர்ந்து என்ன ஆயிடுது? கலந்துருது. நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்ப பேசினா அவன் வசனத்தை பேசினா கூட தேவன் சொன்னாரு, தேவன் சொன்னார் செய்வார் சொல்ல மாட்டான். தேவன் சொன்னாரு, இத புசிக்கவோ தொடவானான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பேசினா என்னது? வேற மாதிரி ஆயிடும். அப்ப சந்தேகத்தோடு கலந்து தேவனுடைய வார்த்தையை பேச முடியாதபடிக்கு இங்கு இருதயத்துக்கு மேல அவன் வாயை திறந்து அவன் பேசுறாதான பிரச்சனைன்னு சொல்லி ஆம்பிளிஃபயர்ல என்ன செஞ்சிட்டாரு? சவுண்ட் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டார். இப்ப அவன் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தத்தை சரியான காலத்துல நிறைவேற்றுவதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கவும் முடியும், அதை தடுத்து காலதாமதம் பண்ணவும் முடியும். முடியாதா? தேவன் ஒண்ணு சொன்னார்னா செய்வார். ஆனா அவர் செய்யாம காலதாமதம் பண்ணுவதற்கு காரணம் நம்முடைய பயமாக இருக்கும், நம்முடைய சந்தேகமா இருக்கும். அந்த வசனத்துக்கு, அந்த வாக்கு தத்துவத்துக்கு எதிரான நம்முடைய நடவடிக்கைகளாக என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. இங்கு இந்த சகரியா வெளியே வந்து அவன் பேசி இருப்பானேனால் அவனுக்கு உள்ளே போன அந்த வசனம் உள்ளே போறது முன்னாடி இருதயத்துல என்ன இருக்குது? ஒரு அழுக்கான தண்ணிங்க ஒரு பாத்திரத்துல இருக்கு, பாதி தண்ணி, அதுல வேற ஒண்ணு நீங்க ஊத்துறீங்க, நல்ல தண்ணி ஊத்துறீங்க. இப்ப நல்ல தண்ணி எடுக்க முடியுமா? ஏன்? ரெண்டு சேர்ந்து கலந்துரும். அதனாலதான் அப்படியே என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்புறம் நீங்க என்னமோ பேசிட்டு போ. யோவான் பிறக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? யோவான் பிறந்த பிற்பாடு அவன் பேசல. அவன் பேரு இருக்கலாம்னு சொல்லி வரும்போது, அந்த பிரச்சனைக்கு வரும்போது அவன் ஸ்லேட்ல எழுதி காட்டுறான் பாத்தீங்களா? அவன் யோவான்னு பேர் வச்செல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வாக்கு தத்துவம் முற்றிலுமாக நிறைவேறின உடனே தான் ஆன் பண்றாரு. அப்பொழுதுதான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதாங்க தேவனுடைய அன்பு. ஒருவேளை இவனுடைய அந்த மைக்கை அவன் ஆஃப் பண்ணலன்னு வச்சுங்க, இவன் பேசி காரியங்கள் வேற மாதிரி என்ன செஞ்சிருக்கும்? காலத்தாமதம் ஆயிருக்கும். அது எப்படி ஆகும்? ஆண்டவர் சொன்னா நடக்கும். ஆண்டவர் டைரக்டா செஞ்சா நடக்கும். உங்ககிட்ட என்கிட்ட கொடுத்து செய்யும் போது அதை நம்ம எப்படி லேட் பண்றோமோ அதை பொறுத்து தான் சில காரியங்கள் என்ன செய்யும். நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா நேரடியா எனக்கு அதை எவ்வளவு நேரத்துல செய்ய முடியும்னு எனக்கு தெரியும், நான் செய்வேன். ஆனா வேற ஒருத்தவர்கிட்ட கொடுத்துட்டு என் டைமுக்கு நான் எதிர்பார்த்தேன்னா அவங்க என்னை உண்மையா நேசிச்சு என் வேகத்துக்கு ஈடு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? அப்படி இல்லைன்னா கஷ்டம். ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஆபிரகாமுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆண்டோடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் காலதாமதம் பண்ண முடியும் என்பதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. என்ன செய்யணும்? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. என்ன செய்வேன்? இதுதான் வாக்கு தத்துவம். எங்க போனோம்? அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனோம். அங்க போயிட்டா பெரிய ஜாதியாக என்ன அர்த்தம்?
உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான். தலைமுறை 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 மாறி சந்ததியாக மாறி போவோம். அல்லேலூயா சொல்லுமா? அது ஒரு பெரிய ஜாதியாக மாறும். அல்லேலூயா. அப்ப இவன் அந்த தேசத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். போயிட்டு அங்க தங்கிட்டானா தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சிடும்? நிறைவேறும். இதுதான் வாக்குத்தத்தம். ஓகேவா? இப்ப 5வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க, இப்ப எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் கூட்டு போறாரு நம்மால? ஓகே, லோத்து யாரு? தேவையா? தேவன் சொல்லவே இல்லை, அதையும் விட்டுருங்க. ஓகே, மனைவியும் கூட்டு வந்துட்டாரு, லோத்தையும் கூட்டு வந்துட்டாரு. இப்ப எங்க வந்துட்டாரு? கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்திலே இருந்தார்கள். கானானியர், இங்க ஒரு கானானியர் நிக்கிறான்னு வச்சுங்களேன், மேல என்ன செய்யணும்? ஓபன் பண்ணும். அவன் லைட். நம்ம அங்க பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு சைஸ் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. கானானியர்களும் ராட்சசர்கள். புரியுதுங்களா? இப்ப கானானியர்கள் எங்க இருக்கிறாங்க? கானான்ல இருக்கிறாங்க. இப்ப நம்மால என்ன செஞ்சிட்டாரு? உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு. உள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஊர்ல நம்ம குடியிருக்கலாம்னு வந்தா கடைசியில இந்த ஊர்ல யாரு இருக்கிறா? இவங்களெல்லாம் ஜெயிச்சு இந்த ஊர்ல நம்ம என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாதுன்னு சொல்லி உள்ள முழுக்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தாண்டி ஒரு பயங்கரமான பய உணர்வு உள்ள வந்துருச்சு. இப்ப அடுத்த வருஷத்தை வாசி. ஏழாவது வருஷம் வாசிக்கமா? 4 தானே வாசிங்க, அடுத்தது வாசிக்கணும். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி போதும். இப்ப என்ன கவனிங்க, நம்ம அல்ப மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா என்ன பயம் வந்துருச்சு. யார் இருக்கிற? கானானி. இப்ப ஆண்டவரே நேரம் திரும்பவும் என்ன செய்றாரு? முதல் முறை சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க ஒண்ணு பெரிய ஜாதி அங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்துட்டான். சரி, ஒருவேளை இந்த ஊர் தானா அப்படின்றது கன்ஃபியூஷனா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். குழப்பமான சூழ்நிலை. ஆனா அங்க யார் இருக்கிறா? ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு நான் அனுப்புனா எனக்கு எல்லாமே சாதகமா இருக்கும், சூழலாம் எனக்கு எப்படி இருக்கும், அனுகூலமா இருக்கும் சொல்லி நினைக்கவே கூடாது. அங்க என்ன இருக்குது? மிகப்பெரிய ஆபத்து. மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் உன்னோட கூட என்ன செய்வேன்? இருப்பேன். ஆபத்து காலத்துல கூட நான் கூட இருப்பேன். ஆனா கூப்பிட்டா தான் நீ என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இப்ப இவன் என்ன செய்யறான்? பயம். ஆனா ஆண்டவர் ராத்திரி என்ன பண்றாரு? தரிசனமாய் சொல்றாரு, ஆபிரகாமே நான் எந்த தேசத்தை தான் தருவேன்? இந்த தேசத்தை தான் தருவேன். இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே இருந்திருந்தானா இன்னும் ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே நான் உன்னிடத்தில் வருவேன், சாரால் ஒரு குமாரனை அணிந்து கொண்டிருப்பாள், அவள் சுமந்து கொண்டிருப்பாள். இதுதான் வாக்கு தத்துவம். ஆனா இதுதான் அவனுக்கு காண்பித்த தேசம், இதுதான் அவன் சொந்த ஒரு சந்ததிக்கு நான் கொடுக்க போகிற தேசம் என்று சொல்லி தேவன் சொன்ன பிற்பாடு கூட வாக்கு தத்துவத்தை குறித்து அந்த உணர்வு விசுவாசம் அவனுக்குள்ள இல்லாமல் கானானியர்களை பார்த்தது நிமித்தம் வந்ததான அந்த பயத்தின் உணர்வு அவருடைய அந்த தேசத்தை விட்டு என்ன செய்து துரத்துது. அடுத்த வருஷத்தை வாசிங்க. எப்ப போறான்? ஆண்டவர் சொல்லியும் முதல்ல புறப்பட்டான். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னப்போ புறப்பட்டான். ஓகே, வந்துட்டான். இதுதான் அவனுக்கு காண்பிக்கிற தேசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. புறப்படலாமா? புறப்பட கூடாது. அப்ப ஆரம்பமே யோசிச்சு பாருங்க, வாக்கு தத்துவம் காலதாமதம் ஆகுது. அடுத்த அதிகாரத்துல லோத்துடைய பிரிவு வரும்போது என்னுடைய மனசுல ஒரு ஆப்ஷன், ஒரு சாய்ஸ். ஒருவேளை எனக்கு குமாரன் இல்லாவிட்டால் இந்த லோத்து எனக்கு குமாரனாக இருப்பான்.
உள்ளத்தினுடைய எண்ணம். நீங்க அடுத்த நீங்க 15வது அதிகாரத்துல வாசிப்பாங்களேன், 2வது வசனத்தை வாசிங்க. 15:2. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவேன்னு சொல்லிதான் அவன் என்ன செய்யறாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாத்துவன்னு சொல்லிதான் கூப்பிட்டு வர்றாரு. ஆனா திரும்ப அவனுக்கு என்ன வருது? எப்படிங்க? எப்படி யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன தருவேன்? வாசிங்க. நான் பிள்ளை இல்லாம, என் பிள்ளை இல்லாம இருக்கிறது தெரிஞ்சுதான் உனக்கு ஒரு சந்தேகத்தை தருவேன்னு சொன்னாரா? பிள்ளை இல்லாமல் இருக்கிறது தெரியாம தான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி சொன்னாரா? என்ன தெரியாது, சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்ப அந்த பயம் இடத்த விட்டு புறப்பட்டு போயிட்டா. ஆண்டவர் ஒண்ணுமே பேச சொல்ல அமைதியா விட்டாரு. ஏன்னா சொன்ன இடத்த விட்டு என்ன செஞ்சான்? போயிட்டான். இப்ப அவனே ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். வாசிங்க. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை, அவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அடிமையுடைய மகன், அவன் பேர் என்னது? எலியேசர். இவன் சொல்றதெல்லாம் கேட்கிறான், உண்மை பிடிச்சமானவனா நடக்கிறான். மனசுக்குள்ள இவனை எனக்கு ஒரு வாரிசாக தாங்க ஆண்டவரே. லோத்து போயிட்டாரு, நம்பிடுவேன். பிறனாவது யாரை நம்பி இருக்கிறான்? எலியேசரை நம்பிட்டு இருக்கிறான். 2 முறை வாக்கு தத்துவம் காலதாமதமாக போவதற்கு காரணம் எல்லாங்க கவனிங்க. என் சத்தத்தை தாண்டி இன்னொரு அழுக சத்தத்துக்கு உங்களுடைய கண்கள் என்ன செய்யக்கூடாது? திருப்ப கூடாது. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை தாண்டி இவன் மற்ற காரியங்களை செய்கிறபடினாலே வாக்கு தத்துவம் தட்டி கழிக்கப்படுகிறது. இப்ப அடுத்து நீங்க 16வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, ஆமா பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் அவருக்கு வேற வேலையே இல்லை. கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒழுங்கா நீ வாக்கு தத்துவத்துக்கு உரிய இடத்துல நீ இருந்திருந்தால் உன்னுடைய வாக்கு தத்துவம் எப்போ நிறைவேறி இருக்கும். ஆனா அதுக்கு காரணம், காலதாமதத்துக்கு காரணமே உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய பயம், உன்னுடைய நடவடிக்கை. தேவன் சொன்ன இடத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிற? போயிட்டு இருக்கிற. கர்த்தருடைய கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு. என் அடிமை. இப்ப இந்த அம்மா ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, வேற ஒரு ட்ராக் என்ன செய்யறாங்க. இப்ப இஸ்மவேலனுக்கு வாரிசாக இருப்பான்னு சொல்லி இஸ்மவேலன் மேல அவனுக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது. அனு சொல்றாரு, உன் கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். உன் கற்ப பிறப்பு. அப்படியானால் யார் தான் வேணும்? வாக்கு தத்துவத்திற்கு குமாரனாகிய ஈசாக்கு தான் வேணும். ஏன் ஈசாக்கு இவ்வளவு கால தாமதம்? 10 மாசத்துல நிறைவேற வேண்டியது 10 வருஷம் ஆகி நிறைவேறல, 20 வருஷம் ஆகி நிறைவேறல, 25 வருஷம் ஆகுது நிறைவேற. காரணம் என்ன? கால தாமதம் ஆவதற்கு காரணம் இவங்களுடைய நடவடிக்கை, அவிசுவாசத்துடைய நடவடிக்கை. யோசிச்சு பாருங்க. இதே காலத்தாமதம் எங்க நேரிட்டு இருக்கோம்? இந்த சகரியா மட்டும் வாய் பேச ஆரம்பிச்சிருந்தாருன்னா நம்மளுடைய வாயினாலே எல்லாமே என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த வாய் தாங்க ரொம்ப கஷ்டம். சகரியாவுக்கு பிறந்த பையன் பேர் என்னது சொல்லுங்க? யோவான். இந்த யோவானுக்கு இயேசுவை எப்ப தெரியும்? இந்த யோவானுக்கு இயேசுவை எப்ப தெரியும்? தன் தாயின் கருவுக்குள்ள இருக்கும் போதே தெரியும். அம்மா, என் ஆண்டவருடைய அம்மா வந்திருக்காங்கன்னு உள்ள சொன்னவனே யார் தான்? இந்த யோவான் தான். கருவுக்குள்ளேயே இந்த கருவம் உள்ள உருவாகி இருக்கிற உருவமும் சேர்ந்து என்ன செய்யுது? பேசுது, ஒன்று பார்க்குது. கருவில் இருக்கும் போதே இயேசுவை யாருக்கு தெரியும்? யோவானுக்கு தெரியும். யோவான் 6 மாதம், இங்க அப்பதான் ஆரம்ப மாதம். புரிஞ்சுங்க, அது 6 மாதம், இது ஆரம்ப மாதம். உள்ளுக்குள்ளேயே தெரியும். யோவானுக்கு சாட்சி கண்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சாட்சி. அல்லேலூயா. இப்ப யோவான் பிறந்தாச்சு. யோவான் பிறந்து இப்ப இயேசுவை என்ன செய்யல? பார்க்கல. எத்தனை வருஷம் பார்க்கல? 30 வருஷம் பார்க்கல. யோவான் 30வது வருஷத்துல ஊழியத்துக்கு வருகிறான். எங்க வரான்? வனாந்தரத்தை விட்டு யோர்தானுக்கு வருகிறான்.
யூதான்ல அவன் ஞானஸ்தான ஆராதனை நடத்திட்டு இருக்கிறான். அவன் பேசுற சத்தம் 25 மைலுக்கு அந்த பக்கம் ஊருக்குள்ள என்ன செய்யுது, ஜனங்களுக்கு கேட்குதுன்னா அவன் சத்தத்தை சுமந்து சென்ற காற்றோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யுது இருந்துச்சு. அப்பேற்பட்ட சத்தம். இப்ப 6 மாசம் கழிச்சு யார் வரா? 30 வயசுல இயேசு வராரு. அதே இப்ப இயேசுவை யார் கண்டுபிடிச்சா? அந்த கூட்டம், திரள் கூட்டம் நிக்குது, ஊரே நிக்குது. அங்குள்ளதானே ஒரு ஏறுவதனுடைய அந்த போர்ச்சவரிலிருந்து அரசாங்கத்தினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு நபரா யோவான் இருக்கிறாரு. என்ன நடக்கிறது இந்த வனாந்தரத்திலே என்று சொல்லி எல்லாரும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்க திரள் கூட்டம் யோவானுக்கு முன்பாக நிற்கிறது. யோவான் பேசுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? உங்களுக்கு வகை காட்டினான் யார்? இப்போதே மரத்தின் வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கடினமாக பேசி ஒவ்வொருவரையும் அந்த பாவ உணர்வுக்கு உட்படுத்தி பாவ மன்னிப்பு கேட்டு என்ன செய்யறான்? ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அந்த ஞானஸ்தானம் பெருகுதான் அந்த ஜனக்கூட்டத்துக்கு வரிசையில யார் நிற்கிறார்? இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொன்னவன் யார் தெரியுமா? யோவான் தான். இன்னும் இயேசுவை பார்க்கல. ஆனா இயேசு அங்க வந்துட்டார், வைப்ரேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அறியாத ஒருவர் உங்க நடுவில் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. இப்ப அவன் ஒவ்வொருத்தரையும் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சுத்தி சுத்தி பாக்குறான். இந்த பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பழுதற்ற பலி அந்த ஆசாரிகள் வந்து தீர்மானிப்பாங்க பத்தியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பாக்குறான். கடைசி யாரை பார்த்துட்டான்? இயேசுவை பார்த்துட்டான். இயேசுவை பார்த்த உடனே ஓடி வரா. நீர் இடத்துல ஞானஸ்தானம் எடுக்க வரலாமா? அப்படி பாதரிச்சு பாரு. உங்க ஷூ லேஸ் கூட அவுக்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது, பாத்திரம் கிடையாது, நீங்க எப்படி என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்றார். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்னதாக அவரை கண்டுபிடிச்சிட்டான் என்ன சொல்லி. ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு இன்னும் அவருடைய சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து என்ன செய்றார்? அமர்றாரு. நல்லா கவனிக்கணும். யோவானுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு உறுதிப்பாடவனுக்கு நிரூபிக்கணும். இவர் தான் சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லி முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதெல்லாம் பார்த்துட்டான், ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். இப்ப அவர் கரையேறிட்டாரு. ஆவியான ஒரு புறாவை போல அவர் மேல வர்றாரு. இயேசு அபிஷேகம் பண்றதுக்கு வந்தாரா, அடையாளப்படுத்துறதுக்கு வந்தாரா? சொல்லுங்க. அடையாளப்படுத்துறதுக்கு அதாவது. ஏன்னா இது பரிசுத்த ஆவியானுடைய உருவமே யாருதான்? இயேசு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவராலே தாயின் வயிற்றிலே நிரப்பப்பட்டவன் யோவான். பரிசுத்த ஆவியானவராலேயே உருவாக்கப்பட்டது யாரு? இயேசு. அத கவனிய. தண்ணியை ஊற்றி வைக்க என்ன வேணும்? ஒரு பாத்திரம். தண்ணியே உறைஞ்ச சின்ன பாத்திரம் வேணுமா? தண்ணியே உறைஞ்சா எப்படி? அவர் தான் இயேசு. ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு மாம்ச சரீரம் தேவைப்பட்டது பார்த்தீங்களா? அதுதான் யோவான் சாணர். புரிஞ்சுங்க, அவருக்கு ஒண்ணுதானே ஒரு பெரிய வித்தியாசம். இப்ப இயேசு அந்த சிரசுல பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல வந்து இறங்கின உடனே இப்ப இவனுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிச்சு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் அடையாளப்படுத்துற உடனே இப்ப யோவான் கூட இந்த சீசன் எல்லாம் இப்ப யாருக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க? இயேசுக்கு பின்னால வர ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? பேசுவது அவனுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். இப்ப இயேசு ஞானஸ்தானம் எடுத்து அடாந்தரத்துக்கு போய் அதுக்கப்புறம் வந்து நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் செய்யறாரு. இதெல்லாம் யோவானுக்கு நல்லா தெரியுது. யோவானுக்கு எல்லாம் தெரியுது. குருடனை பார்க்கிறேன். என்னப்பா நேற்று குருடனை பார்த்தேன், இயேசு சுகமாக்கிறேன் நான் பார்க்கிறேன். நேற்று தவழ்ந்து வந்தேன், இன்னைக்கு ஓடி வர என்ன இயேசு என்ன? குருடர் காண்கிறார்கள், முடவர் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுப்புகிறார்கள். இந்த எல்லா அற்புதத்தையும் யோவான் கண்ணால பார்க்கிறான். சாட்சிக்கு நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவன் கேள்விப்படுகிறான். கடைசியாக இந்த யோவானுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு பார்த்தீங்களா? அவனுக்கு இன்னும் ஊர்ஜிதமாகல. இன்னும் நான் யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த யோவான் ஆண்டவர் ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களுக்கு யோவானை விடவும் பெரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னார். இந்த யோவான் ஆள் அனுப்பி கேட்கிறான், வருகிற நீர் தானா
வேறொருவர இவனெல்லாம் வெட்டலாமா? வெட்ட வேண்டாமா? சொல்லுங்க. ஒரு அவிசுவாசம். அவன் தகுந்த காலத்தில் நிறைவேறும் என்று விசுவாசியாதபடினால அவிசுவாசமாக இதை எதிரான அறிவேன் என்று சொல்லி கட்டத்தினாலேயே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபீஸ் பிடிக்கிட்டார். சவுண்ட் கார்டு என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. ஆனா நம்மால் கருவில் இருந்து உருவாகி ஊழிய நாட்கள்ல ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு என்று சொல்லி அவ்வளவு உண்மை ஆணித்தரமாக அறிந்த அந்த நபர் ஆள் அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நல்ல. இப்ப யோவானுடைய அந்த மரணத்தினுடைய காரணம் என்ன சொல்லுங்க? விசுவாசம். இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தம்பி எல்லாம் ஒரு இடத்துல உட்காரணும். இங்க எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நான் சத்தமா பேசுவேன், பிள்ளைகள் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. எனக்கு ஏதாவது அவசரமா இருக்கும், நம்மளுங்க எழுந்துச்சு வெளில பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், எல்லாமே மாறாதான் என்ன செஞ்சுட்டு இருக்குது. கொஞ்சம் தள்ளி கேக்குதுங்களா? எங்க வீட்டு ஞாபகத்தில் இருக்கா? கவனம் மட்டும் செலுத்தவே கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன், கவனம் செலுத்தாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். சரி, தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய காரியத்தை விசுவாசியாதபடினாலே 25 வருடங்கள் கால தாமதமானது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இங்கே தகுந்த காலத்துல நிறைவேற வேண்டிய இந்த காரியம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்திலே பிறக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க வேண்டிய அந்த கால தாமதத்தை, அந்த பிறக்க வேண்டிய அந்த காலத்துல ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது? காலதாமதம் ஆகக்கூடாது. தேவன் எவ்வளவு நேசிச்சிருந்தா, எங்கேயாவது ஒரு நாள் கூட காலதாமதம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சதுனாலதான் எங்க கை வச்சுட்டாரு? சகரியாவுடைய தொண்டையில கை வச்சுட்டாரு. எவ்வளவு நம்மளை நேசிக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சாப்பிடும் போது தொண்டையில கத்தி வைன்னு சொல்லி சொன்னது வேற, அது வேற. ஆனா இங்கு நல்லா சாப்பிடலாம். சகரியா கறி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். ஆனா என்னதான் பேசலாம் முடியாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே சாப்பிட முடியாம வச்சிருந்தா நம்ம ஏதாவது சொல்லலாம். இது நம்மேல் வைத்த அன்பினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த உலகத்தை நேசிக்க வேண்டும், இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய அன்பின் வெளிப்பாட்டுக்காகவே சகரியாவுடைய தொண்டையில் என்ன செய்தார்? கை வைத்தார். காரணத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன தெரியல, சகரியாவுடைய குடும்பத்தில் அப்படியே அந்த ஜீன்லயே வந்திருக்குமோ தெரியல, யோவான் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ள நான் யோசிப்பாங்கல்ல. அடிக்கடி யோசிப்பேன், எங்கோ பிறந்து ஆண்டவரை ரத்த சம்பந்தமான உறவா நம்ம பார்த்தது கிடையாது, அவருடைய காரியங்களை நம்ம முகமுகமா அறிஞ்சது கிடையாது. ஆனா ஒண்ணு, அவரை நம்ம என்ன செய்வோம்? சுவாசிக்கிறோம். அங்குதான் யூதர்கள் வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறவன் யூதன், காணாமல் விசுவாசிக்கிறவன் நாம். யூதனை விடவும் நீங்க யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எதை கண்டாங்க? ஆண்டவருடைய சர்வ வல்லமையை கண்டவர்கள், தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களை கண்டவர்கள். அவருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நிதர்சனமாக கண்கூடாக சந்ததியில, அவருடைய கூத்திரங்களிலே, அவருடைய குழுங்களிலே அவள் போனதான எல்லா இடங்களையும் தேவன் தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய ஜனங்களை ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் காண்பித்த எல்லா வல்லமை அறிந்தவர்கள், எல்லா வல்லமை அறிந்தவர்கள் அவ்வப்போது திடீர்னு என்ன செய்யறாங்க? அவிசுவாசத்தாலே முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது தேவனுக்கு சுத்தமாவே பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. இப்ப வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்ப இது சொன்னது யாரு? காபிரியல். இனிமே என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது.
நீ எங்க நின்று பேசுற? நீ ஆலயத்துக்குள்ள, அவனுடைய பிரசனத்துக்குள்ள, உடன்படிக்கை வேட்டிக்கு பக்கத்துல தூபம் எடுத்துக்கிட்ட நிக்கிற நீ இங்க நின்னே நீ அவிசுவாச வார்த்தை பேசுவா, நீ ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி நின்னா எப்படி பேசுவ? ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது பேசுறான், ஆண்டவரே உயிரே என்ன செய்வேன்? உயிரே கொடுப்பேன். நானா மறுதளிப்பேன். என்ன பார்த்தா எப்படி வருவேன்? யாரும் பார்த்து என்ன பேச்சு பேசிட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆனா ஒரு பெண்ணுக்கு முன்பாக நீ இயேசுவோடு இருந்தாயல்லவா, நீ இயேசுவோடு இருந்தவன் அல்லவான்னு சொல்லும் போது சொல்றான், அப்படியா இயேசுவா பேரு இங்கேயுமே அப்படி ஒருத்தவனா, அது யாருன்னு சொல்லி சபிக்கவும் யோசிச்சு பாருங்க. இப்ப அவர் திடீர்னு திரும்பி பாக்குறாரு, யாரு எப்படி இருந்திருக்கும் அப்படியே அந்த மாதிரி ஒரு அழுகை, அப்படியே மனம் கசம் என்ன செய்யறான், ஐயோ என் ஆண்டவரே நான் என்ன செஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். பல சமயத்துல ஆண்டோட பிரசனத்திலிருந்தே இப்படி பேசக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம் எனக்குள்ள வருதுன்னா, வெளியில வரும்போது பிரம்மாண்டமான சந்தேகம் எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். அல்லேலூயா. சரி, இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் நீங்க லூக்கா 2:1 அதிகாரத்திலேயே நீங்க 29 வசனத்தை வாசிங்க, 28 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ. எத்தனை ஆசீர்வாதம் வருது சொல்லுங்க அதுல? கிருபை பெற்றவளே 1, கர்த்தருடனே இருக்கிறார் 2, ஸ்திரீகளுக்குள்ளே எத்தனை வாழ்த்துது? 3 வாழ்த்து வரிசையா சொல்றான். சொல்ல நமக்குலாம் எப்படி இருக்கும்? அப்படியே ஏன்னா ஒண்ணு சொன்னாலே ஜீவனு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறது 4 முடிதான் இருக்கும், ஆனா அது எப்படி நிற்கும்? அப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா 3 முறை 3 விதமான வாழ்த்துக்களை சொல்றாரு காபிரியல். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார் வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே வாழ்க. வாழ்த்து கேட்டவன அம்மா என்ன பண்றாங்க? அடுத்த வசனத்தை வாசிப்பாங்களேன். ஏதாவது கிட்ட திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து பிரவேசிச்சு டக்குன்னு ஏதாவது பாத்திரத்தை தூக்கி போட்டு வடிச்சு வீட்டை காலி போட்டு அது ஏதாவது சொல்லி ஒரு மாதிரி இப்படிப்பட்டதான ஒரு வன்முறை சம்பவம்னா என்ன செய்யலாம்? பயப்படலாம், கலங்கலாம். இவர் யாருங்க வந்தவரு? ஒயிட்ல வந்திருக்கிறாரு. எங்க வந்திருக்கிறாரு? தேவ சன்னிதானத்துல இருந்து வந்திருக்கிறாரு. தேவ மகிமையோட வந்திருக்கிறாரு. வந்தவர் ஏதோ தப்பாலாம் ஒன்றும் என்ன செய்யல சொல்ல, நல்ல அழகான அருமையான ஆசீர்வாதமான இந்த அம்மா எதிர்பார்த்ததை விட சிறப்பான வார்த்தைகளை தான் என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப என்ன செய்யணும்? அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லி திடீர்னு இந்த மிரியாம்னு ஒரு அம்மா இருந்தாங்க. நீங்க யாத்திராம் 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா செங்கடலை கடந்த உடனே அது வரைக்கும் அது பாடுமான்னு தெரியாது, அங்க ஆடுமே இப்படி பாடுமே எல்லாரும் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. என்ன மாதிரி ஆடல் பாடல் டேம்பரின் எடுத்து என்ன செய்யறாங்க? கர்த்தர் பயங்கரமானவர், அவர் எகிப்தியன் சமுத்திரத்துல என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிட்டாரு. குதிரையும் குதிரை வீரனையும் ரதங்களையும் சமுத்திரத்துல முழுங்க எடுத்தாரு. நம்ம என்ன செய்யறாங்க? அழகா பாடுறாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்? பாடி இருக்கணும். ஆனா என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அந்த வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் உடனே சிந்திக்கிற நம்மளாம் எதுவுமே சிந்திக்கிறது. யாராவது ஒண்ணு சொன்னா உடனே டக்குன்னு என்ன செய்ய வெளுத்ததெல்லாம் பாரு, எதுவுமே சிந்திக்கிறது கிடையாது. ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. யாருங்க அவங்க சொன்னதுக்கு என்ன உத்தரவாதம், என்ன கேரண்டி? இல்ல அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? சிலர் அவங்க செய்வாங்களா? நாளைக்கு இருப்பாங்களா? இல்ல. அப்படிப்பட்டவங்களே நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய தூதன் சொன்னப்ப வாழ்த்த பார்த்து நம்ம என்ன செய்யல. நீங்க வாழ்த்தப்படும் போது ரொம்ப நீங்க என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. விமர்சனத்துக்குள்ளாகும் போது ரொம்பவும் நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்கி போவாதீங்க. இந்த உலகத்துல வாழ்த்துக்களும் கடந்து போகும், விமர்சனங்களும் கடந்து போகும். எல்லாம் ஒரு நாள் உங்ககிட்ட என்ன செய்யும், போகும். இது எப்படிப்பட்டதோ என்று சொல்லி நீங்க என்ன செய்ய, அதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப அடுத்ததுதான் வராரு, மேட்ரிக்கே வராரு. வாசிங்க அடுத்தது. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே
பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை அவருக்கு இயேசு என்று பேருவாயாக. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 34 வசனம் வாசிங்க. தேவதூதர் நோக்கி இது எப்படி ஆகும்? புருஷனை தேவன் பேசும்போது கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நீங்க மரியாதை சகரியெல்லாம் நீங்க பாகுபாட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் கேட்கறதுக்கு நீங்க 100% சரியா தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா? எதுவுமே தூக்க மாட்டேன்றீங்க. கேட்கலாமா கேட்கக்கூடாது? கேட்கலாம்ன்றவங்க கையை உயர்த்தி காட்டுது. கேள்வி கேட்கலாம். சரி, 2 3 சரி. கேட்க கூடாதுன்றவங்க ஆண்டவர் சொன்னா சொன்னது செய்வாருங்க. அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லைங்க. அவர் சொன்னது சொன்னதே. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா அப்படியே அதை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து காட்டுது. சரி, இவன் நான் சொல்ல கேளுங்க. தேவன் ஒன்றை சொல்லும் போது கடந்த காலத்துல அதற்கு ஏதாவது முன் உதாரணம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து, முன் உதாரணம் இருந்தால் எந்த கேள்வியும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. இதுவரைக்கும் அவர் சொன்னதுக்கு முன் உதாரணம் ஒண்ணுமே இல்லைன்னா இது எப்படி ஆகும்? நீங்க என்ன செய்யலாம்? கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா தேவன் படைத்த ஆதாமும் ஏவாளும் இணைந்த பிற்பாடுதான் காயினும் ஆபேலும் பிறந்தார்கள். இதுதான் காலங்காலமாக வழி வழியாக வகை வகையாக சந்ததி சந்ததியாக வருகிற தொன்று தொட்டான ஒரு காரியம். புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கும்போது திடீர்னு புதுசா நீங்க ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேருவாயாக சொன்ன உடனே அந்த அம்மா எப்படி ஏற்க முடியும் சொல்லுங்க? ஏதாவது முன் உதாரணம் இருக்குதா? எந்த முன் உதாரணம்? எதுவுமே இல்லை. முன்னுதாரணமே இல்லாத ஒன்றை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அப்ப கூட நம்ம ரொம்ப ஹார்ஸெல்லாம் கேட்கல. புருஷனை அறியணி இது எப்படி இப்படி கேள்வி கேட்ட அம்மா அடுத்து 38 வசனத்தை வாசிப்பாங்க. 38 அதற்கு மரியாள், ஆமா நான் கேள்வி கேட்டது உண்மைதான், எனக்கு ஒரு முன் உதாரணம் கூட இல்லை. சகரியாவுக்கு ஏராளமான முன் உதாரணங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததிகள் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் சில அநேக காரியங்கள், குழந்தை பெற்றிருக்க முடியாத வழிபாடு நின்று போன ஸ்திரீகளுக்கு கூட தேவன் காண்பித்ததான கடாட்சம் நிறைய சாட்சிகள் இருக்கு. ஆனா இந்த மரியாளுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர் சொல்ற, நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டோடைய வார்த்தைக்கு அடிமை. ஃபுல்லா வாசிங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு எனக்கு வேணாம், எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு நிச்சயத்திருக்கிறாங்க, எனக்கு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும், ஊர் பார்த்தா உலகம் பார்த்தா என்ன சொல்லும் ஏது சொல்லும் அதெல்லாம் யோசிக்கல. வந்தது தேவனுடைய தூதன் புரிஞ்சுக்கிட்டா, சொன்னது தேவனுடைய வார்த்தை என்பது புரிந்து கொண்டார். அனுப்பினவர் ஆண்டவர் புரிஞ்சிட்டு நேரா சொல்றார், நான் தூதனுக்கு அடிமை இல்லை. யாருக்கு அடிமை? என்கிட்ட வந்த தூதனுக்கு அடிமை இல்லை, ஆண்டவருக்கு அடிமை. அந்த தூதன் மூலமாக தேவன் அனுப்பினாரே அந்த வார்த்தைக்கு அடிமை. என் ஆண்டவரே இந்த வார்த்தையை நிறைவேறும்படி செய்யும். இந்த வார்த்தை என்ன செய்யணும்? நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுமா? எல்லா காரியங்களை தெளிக்கத்திரமா இங்கேப்படுத்துவோமா? ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல இதோ நான் புதிதானவைகள் என்ன செய்கிறேன், புதியவைகளை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும். அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் வனாந்திரத்துல தேவன் வயல்வெளிகளையும் தண்ணீர் தடாகங்களையும் அவர் உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ காணாததுனாலே அது இல்லை என்பது அர்த்தம் அல்ல. உனக்கு முன் உதாரணம் இல்லாததுனாலே அது நடக்காது என்பது அர்த்தம் அல்ல. தேவன் ஒன்றை சொன்னால் சொன்னதே கண்டிப்பாக நடக்கும். உனக்கு தெரியலன்னா கேள்வி கேளு. ஆனா தெரிஞ்சிட்டே நீ கேள்வி கேட்டா உனக்கு தெரிஞ்சிட்டே நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்கள்ல பரல தெரிந்து கொண்டே கேள்வி கேட்பாங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எதிர்கேள்வி என்ன செய்வார்? கேட்பார்.
எதிர்கேள்வி கேட்பார். ஒரு இடத்துல இயேசு மடக்கத்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ? மனுஷனால் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா யோவானை விசுவாசிக்கிறவனை கல்லால் அடிப்பான். தேவனால உண்டாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அப்பயே நீங்க தேவனை விசுவாசிக்க மாட்டேன்னு இவரு கேட்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் அவனுங்க ஒண்ணுமே பேச முடியாம வாய் என்ன செஞ்சுட்டானுங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டானு. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆண்டவர் என்ன செய்வார்? நீ தெரிஞ்சுட்டே கேள்வி கேட்டா அவர் என்ன செய்ய மாட்டார்? பதில் சொல்ல மாட்டார். தெரிஞ்சுட்டே சொன்னதுனால இனி நீ கேள்வியே கேட்க கூடாதுன்னு என்ன செஞ்சுட்டாரு? சங்கரியாவை ஆஃப் பண்ணிட்டாரு. ஒண்ணு சொல்றேன், உள்ளத்துல ஒன்றை வைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை உள்ளத்துக்குள்ள நீங்க விசுவாசத்தை உள்ளத்துல வச்சுட்டு தேவனுடைய வார்த்தையை உள்ளுக்குள்ள போச்சுன்னா விசுவாசத்தோட வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை அது அப்படியே பலிக்கும், தகுந்த காலத்துல நிறைவேறும். உள்ளே அவிசுவாசத்தை வச்சுட்டு நீ தேவனுடைய வார்த்தையை உள்ள கொண்டு போய் நீ அப்புறம் பேசுனா அவிசுவாசத்துடைய சாயல், அவிசுவாசத்துடைய நிழல், அவிசுவாசத்துடைய கரை தேவனுடைய அந்த வார்த்தையில கண்டிப்பா என்ன செய்யும்? நிச்சயமா தெரியும். நீங்க வெள்ளை துணிய நல்ல கலர் துணியோட சேர்த்து நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க துவைச்சி எடுத்து பாருங்க, வெள்ளை துணியில ஏதாவது ஒரு சின்ன கலர் துணியோட சாயம் லைட்டா போட்டிருக்கோம். ஏன்? வெள்ளை துணியை மட்டும் தனியா துவைக்க வேண்டிய இடத்துல தனியா துவைக்கல, சேர்த்து நீங்க என்ன செய்றீங்க? போட்டுக்கிறீங்க. அதனாலதான் வாஷிங் மிஷினை நீ ஆன் பண்ணாதானே துவைக்க வேணாம்னு ஆஃப் பண்ணி என்ன செஞ்சிட்டாரு? பிளக்க பிடிக்கிட்டாரு. அல்லேலூயா. எல்லாரும் போமா தேவன் பிள்ளைகளே. என்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் காலம் தாமதமாகி இன்னும் நடக்காம நின்றுட்டு இருக்குது. ஆண்டவரே கண்ணு இருக்கா காது இருக்கான்னு சொல்லி நீங்க அவரை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு கண்ணு இருக்கும் காது இருக்குது. ஆனா அவர் சொன்ன வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அது ஏன் உங்களுக்காக காரியங்கள் நடப்பிக்க முடியலன்னு சொன்னா இன்னும் உங்க உள்ளத்துல அவிசுவாசம் நிரம்பி இருக்கு. தேவன் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிறதான ரெண்டு கட்டா நிலையில சந்தேகத்துடைய கேள்விக்குறிகள் மனதில் இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னுடைய உறவு கல்லறைக்குள்ளே இருந்து உயிர் பெற்று வெளியே வர முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கடைசி காலத்துல அல்ல நிகழ்காலத்துல காண்பாய். ஆண்டவரே கடைசி காலத்துல உடைய மகிமையை காண்பேன். கடைசி காலத்துல என் சகோதரன் லாசரு உயிரோடு இருந்திருப்பாங்க. அப்ப பாப்ப இல்ல இப்ப பாப்ப. நீ விசுவாசிச்சா இப்ப பாப்ப. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி நீ கண்ட கனவெல்லாம் காணல் நீராக மாறிக்கொண்டு இருக்கிறதே. நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லி நினைத்த நினைவெல்லாம் இன்னும் நடக்காம தேக்கமான மந்த நிலையில இருக்கிறதே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே நடக்கும், அது இப்பொழுதே சம்பவிக்கும். தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தத்தை நீ விசுவாசியாதபடினால்தான் இன்னும் நிலுவையில் இருக்கிறது, இன்னும் தேங்கி கிடக்கிறது. அல்லேலூயா. கரங்களை கத்திருக்கிறார் உயர்த்துவோமா? என் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறையா, என் உள்ளத்தோட ரத்தத்தினால கழுவுங்கப்பா. அவிசுவாசம் நீங்க என்ன சுத்திகரிங்கப்பா, சந்தேகம் நீங்க என்ன சுத்திகரியா. வாக்கு தத்துவம் உள்ளத்தை நிரப்பட்டும். விசுவாசத்தினாலே தரிசிக்காத காரியங்களை தரிசித்ததாக நான் பேச எனக்கு உதவி செய்யப்பா. காண்கிற இந்த கண்களின் காட்சி அல்ல, காணாத விசுவாச கண்களின் காட்சி கண்டு பேச அறிக்கையிட ஆண்டவரே நடக்காத காரியங்கள் எல்லாம் நடந்து என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுடைய அதிசயங்களை காண எனக்கு அற்புதத்தை செய்ய ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அன்றைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலத்தில் ஒவ்வொன்றையும் செய்பவரே, அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மைய செய்பவரே. இயேசையா இயேசையா என் தெய்வம் நீதானையா. இயேசையா இயேசையா என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தி
நிச்சயமாய் செய்பவரே, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், எப்படியும் செய்து முடிப்பீர். யெகோவா, யெகோவா, என் தெய்வம் நீதானையா. யெகோவா, யெகோவா, என் தெய்வம் நீதானையா. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு glory church. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு Jesus. தகப்பனே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உம்மை சந்தேகப்படுகிறோமோ, வாழ்க்கையில நடக்கிற அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் அவைகள் நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே இருப்பதற்கு நாங்கள் காரணமாகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தைகளை உடனடியாய் அப்படியே விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தவறான காரியங்கள், சூழ்நிலைகள் நடைபெறாதபடிக்கு சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றின் வாழ்க்கையில நிறைவேறும் போது நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் காலம் நிறைவேறிய போது உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்து ஆண்டவரே, இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி ரட்சிப்பை கொடுத்தீங்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய வாழ்க்கையிலே சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க பொறுத்திருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, சுற்றி இருக்கிற ஆண்டவர் காரியங்களை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரத்திற்காக சோர்ந்து போகாதபடிக்கு, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடிக்கு, சொன்ன வார்த்தைகளை நினைத்து அந்த நேரத்துக்காக சூழ்நிலைக்காக நன்றி சொல்லுங்க. சேர்ந்து சொல்லுவோமா? நாமத்தை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. ஒரு வாழ்த்துங்கள். அடுத்ததான நிகழ்வுகளுக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.